ஒரு கடாயில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு தண்ணி கொதிச்சு வரமே கோதுமை பாஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தா தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கொதித்து ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த பாஸ்தா நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்தமாதிரி சாஃப்டாக கிடைக்குமே பாஸ்தாவில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டுமே அடுத்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் சேர்த்த கையடியே நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணது அதை இப்போ இதோடு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த வெங்காயம் கலர் மண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த தான் என்ன மெஷர்மெண்ட் ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போய் நல்லா வதக்கி வரேன். இது நல்லா நம்மளுக்கு வதங்கி வரமே அடுத்து நான் வச்சுருக்கேன் புதினா, கொத்தமல்லி, அதே மாதிரி கொஞ்சம் தக்காளி இதை எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தக்காளியானது நமக்கு லைட்டாக பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்குனதுக்காக பேஸ்ட் மாதிரி வரமே மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு, மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, அதே மாதிரி கரம் மசாலா 1 பிஞ்ச் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா நிறைய சேர்த்துட வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வச்சுருக்க சிக்கன் 100 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் ஆனது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு தயிர், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். சிக்கன் நம்மளுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று செய்யறதுக்காக கார்ன் கொஞ்சமும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இந்த சமயத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்து வரமே நம்ம வச்சுருக்க அந்த பாஸ்தாவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்மளுக்கு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதேமாரி நம்மளுக்கு சேர்ந்து வரவுமே பாஸ்தாவும் சிக்கனும் நல்லா இன்னும் கொஞ்சம் பைண்டிங் ஆகணும். அதுக்காக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுட்டேன். வேக வைக்குமே அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பார்த்தேன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண வாட்டர் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம செம்ம சூப்பரான பாஸ்தா ரெடி.